நிலையானது எது? மாளவ தேச மன்னன் மரகதசேனன் திடீர்னு இறந்துட்டான். அவனோட அண்ணன் மாணிக்கசேனன் காட்டுல ஞானசேகரரோட ஆசிரமத்துல துறவியா வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நாடாளுற ஆசையே இல்ல. சின்ன வயசுலயே அவன் தன்னோட பெற்றோர்களோட அனுமதி வாங்கி ஆசிரமத்துல சேர்ந்துட்டான். மரகதசேனனோட மந்திரிகள்ல பெரியவரான சுபுத்தி ஞானசேகரரோட ஆசிரமத்துக்கு போய் மாணிக்கசேனனை பார்த்து நிலைமையை எடுத்து சொன்னாரு. அவர், பிரபுவே, மரகதசேனனோட மகனுக்கு சின்ன வயதுதான். இப்ப அவனுக்கு 10 தான் ஆகுது. இன்னும் 10 வருடங்களுக்கு அப்புறம்தான் அவனை சிம்மாசனத்துல அமர்த்த முடியும். நீங்க அது வரைக்கும் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டீங்கன்னா நாடு பிழைக்கும்னு சொன்னாரு. மாணிக்கசேனன் தன்னோட குருவை பார்த்து சுபுத்தி சொன்னதையெல்லாம் அவர்கிட்ட சொன்னான். ஞானசேகரர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீ இவ்வளவு காலம் ஒரு துறவி போல வாழ்ந்த. இந்த ஆசிரமத்தை நீ தான் பார்த்துக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் கொஞ்ச காலம் ஆகும். அதனால நீ மாளவ நாட்டுக்கு போய் நிலைமையை சரிப்படுத்து. அரசகுமாரனுக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொடு. எது எப்படி இருந்தாலும் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நல்ல நிர்வகின்னு சொல்லி அனுப்பினாரு. மாணிக்கசேனனும் அதுக்கு சம்மதிச்சு ஞானசேகரர்கிட்டேந்து விடை பெற்றுக்கிட்டு தலைநகருக்கு போனான். அவன் ஞானசேகரர் சொன்னபடி உடனேயே ஆட்சியில கவனம் செலுத்தினான். அப்போ அவனுக்கு பொக்கிஷத்துல பணம் இல்லைன்னும், பணம் தேவைப்படுறப்ப மக்கள் மேல வரிகளை உயர்த்தி பொக்கிஷத்துல பணம் சேர்க்கறாங்கன்னும், அதிகாரிகள் கை நிறைய லஞ்சம் வாங்குறாங்கன்னும் அவனுக்கு தெரிஞ்சுது. மாணிக்கசேனன் தன்னோட தம்பியை போல இல்லாம மந்திரிகளை கூட்டி யோசனை கேட்டான். அதுக்கப்புறம் தன்னோட தம்பியோட மனைவியான குணவதிக்கிட்டேயும் யோசனை கேட்டான். அவன் எல்லோர் சொல்றதையும் கவனமா கேட்டு தானும் யோசிச்சு முடிவெடுத்தான். அதோட பயனா நாட்டுல பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. மாணிக்கசேனன் ஆட்சியில கவனம் செலுத்தியதோட இளவரசன் பலசேனனுக்கும் உரிய முறையில கல்வியும் கத்துக் கொடுத்தான். அவனும் எல்லாவற்றையும் விரைவிலேயே கத்துக்கிட்டான். அதை பார்த்த மாணிக்கசேனன் மகிழ்ந்து ஒரு நாள் குணவதி கிட்ட, பலசேனன் தன்னோட 15வது வயதிலேயே சிம்மாசனத்துல அமர தகுதி பெற்றுட்டான். இனி நீயும் அவனுமா சேர்ந்து ஆட்சி செய்யுங்க. நான் ஆசிரமத்துக்கே போயிடுறேன்னு சொன்னான். அதை கேட்ட குணவதி திடுக்கிட்டு, கூடாது, நீங்க என்னோட மகனுக்கு 20 வயது ஆகிற வரைக்கும் இங்கேயே இருந்து அவனை சிம்மாசனத்துல அமர்த்திட்டு அதுக்கப்புறம் போங்கன்னு சொன்னான். மாணிக்கசேனனும் இளவரசன் மேல உள்ள பிரியத்துல அதுக்கு ஒத்துக்கிட்டான். மாணிக்கசேனனோட ஆட்சியில அதிகாரிகள் லஞ்சம் வாங்க முடியல. ஊழல் புரியிற அரசாங்க ஊழியர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டாங்க. ஒரு நாள் ஞானசேகரர் மாளவ நாட்டோட தலைநகருக்கு வந்தாரு. அவர் மாணிக்கசேனனை பார்த்து, எனக்கு வயதாகிட்டு, நீ ஆசிரமத்துக்கு வா. நான் உனக்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிட்டு இமயமலைக்கு போயிடுறேன். இப்பவே என்னோட கிளம்புன்னு சொன்னாரு. கடந்த 4-5 ஆண்டுகள்ல மாணிக்கசேனனோட மனசுல அரச போகங்களை அனுபவிக்கணும்னு ஆசை ஏற்பட்டுச்சு. அதனால அவன் ஞானசேகரருக்கு நேரடியா பதில் சொல்லாம அவரை குணவதி கிட்ட அழைச்சிட்டு போனான். அவன் ஞானசேகரரோட கால்கள்ல விழுந்து வணங்கி, நீங்க மாணிக்கசேனரை நிரந்தரமா இங்கேயே இருக்க அனுமதிங்க. அவர் ஆசிரமத்துக்கு போக வேணாம்னு சொன்னான். அதுக்கப்புறம் மாணிக்கசேனன் அவைய கூட்டி ஞானசேகரரோட விருப்பத்தை தெரிவிச்சான். அதை கேட்ட மந்திரிகளும் பிரபுக்களும் மற்ற பிரமுகர்களும் கண்கலங்கிக்கிட்டே ஞானசேகரர்கிட்ட மாணிக்கசேனனை ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போக வேணாம்னு கேட்டுக்கிட்டாங்க. ஞானசேகரர் மாணிக்கசேனனை தனியா அழைச்சிட்டு போய், நீ துறவியான போதிலும் மாயையில சிக்கிக்கிட்ட. நிலையற்ற இந்த போக வாழ்வுக்கு நிலையான ஞான மார்க்கத்தை விட்டுட்ட. நல்லா யோசி. உனக்கு 1 மாத காலம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீ ஆசிரமத்துக்கு வருவதா இருந்தா வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு 1 வாரத்துக்கு அப்புறம் பொக்கிஷத்துல பணம் திருடிய திருடன் ஒருத்தன் பிடிபட்டான். அவன் மந்திரி ஒருத்தனோட மகன்னு விசாரணையில தெரிஞ்சுது. அவனை விசாரிச்ச நீதிபதி அவனுக்கும் அந்த மந்திரிக்கும் மரண தண்டனை விதிச்சாரு. இந்த தீர்ப்பை கேட்ட மந்திரி, என்னோட மகனை திருட சொன்னதே மாணிக்கசேனன் தான். இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றேன். மாணிக்கசேனருக்கு நிரந்தரமா இந்த நாட்டோட மன்னனாகணும்னு ஆசை இருக்கு. இதுக்காக படை தளபதிகள்ல பல பேருக்கு லஞ்சம் கொடுத்து அவங்கள தன்னோட பக்கம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு கலகம் செஞ்சு சிம்மாசனத்தை கைப்பற்றுவது தான் அவரோட திட்டம். இந்த கலகத்துல ராணி குணவதியும் இளவரசர் பலசேனரும் கொல்லப்பட்டு விடுவாங்க. இந்த திட்டத்துல எனக்கும் பெரிய பங்குண்டுன்னு சொன்னான்.
இந்த தகவல் மாலவ நாட்டையே ஒரு குலுக்கு குலுக்கிட்டு. எல்லோரும் இதுக்கெல்லாம் மாணிக்கசேனன் பதில் சொல்லியாகணும்னு வற்புறுத்தினாங்க. ராணி குணவதியும் கூட மாணிக்கசேனனோட விளக்கத்தை கேட்டா. தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியும் யாரும் நம்பல. அப்போ குணவதி மாணிக்கசேனன் கிட்ட, நீங்க குற்றமற்றவர்னு நிரூபிச்சு காட்டணும், இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு போயிடுங்க, அப்பதான் உங்களுக்கு நாடாளுற ஆசை இல்லைன்னு எல்லோருக்கும் தெரியும்னு சொன்னான். மாணிக்கசேனனும், சரி நான் காட்டுக்கே போயிடுறேன், மந்திரிக்கு எதுவும் தெரியாது, நான் சொன்னதன் பேர்ல தான் அவன் தன்னோட மகனை பொக்கிஷத்துக்கு அனுப்பினான், நான் சொல்லி கொடுத்த பொய்களை நீதிமன்றத்துல அப்படியே சொன்னான், அந்த மந்திரிய தண்டிக்க மாட்டீங்கன்னு வாக்குறுதி செஞ்சா நான் இங்கிருந்து போயிடுறேன்னு சொன்னான். அதை கேட்ட குணவதி ஆச்சரியப்பட்டு, அந்த மந்திரியை ஏன் அப்படி பொய் சொல்ல சொன்னீங்கன்னு கேட்டா. அதுக்கு மாணிக்கசேனன் நிதானமா, நீங்க என்கிட்ட காட்டுற அன்பு நிலையற்றது என்னோட குருநாதர் சொன்னாரு, அதை பரீட்சித்து பார்க்க தான் இப்படி செஞ்சேன், நான் நாட்டோட மேன்மைக்காக எவ்வளவு செஞ்சேன், அதையெல்லாம் நீங்க மறந்து ஒருத்தன் என் மேல குற்றச்சாட்டுகளை சொன்னதும் உண்மை எதுன்னு ஆராயாம என்கிட்ட மட்டும் விளக்கம் கேட்டீங்க. குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆதாரம்னு யாராவது மந்திரியை கேட்டீங்களா? மந்திரி உண்மையில் திருட இல்லை, ஆனா நான் சொன்னதன் பேர்ல தான் அப்படி செஞ்சாரு. இந்த நாட்டுல திருடனையும் மன்னனையும் எல்லோரும் சமநிலையில வச்சு பாக்குறீங்க, அதனால எனக்கு கிடைச்ச பேரும் புகழும் நிலையானது இல்லை, அதனால நிலையான ஞான மார்க்கத்துக்கே போறேன்னு சொல்லி காட்டுக்கே போனான்.